எங்கள் திருமாவளவன் மலத்தை பூசின்லாம் உட்காந்துங்கிறாரு. இதை நான் எங்கே சொல்கிறது? திராவிடம் என்ற மலத்தை பூசிக்கணும் இன்றைக்கி பேசுகிறாரு. ஏன் இந்த தூய்மை பணி செய்கிறவர்களை பர்மனன்ட் பண்ணணும்? பர்மனன்ட் பண்ணால் கேட்டார் பாருங்க சார் ஒரு கேள்வி, அந்த பல்ட்டி யாருமே எதிர்பார்க்காத தொடர்ந்து அவருடைய வாரிசு அந்த வேலையை செய்யும். நாம் ஒரு பக்கம் யோசிச்சா அவர் யோசிச்சாரு பார்த்தீங்களா சார்? அதான் சார் டேலண்ட்டு சார். இங்கே பர்மனெண்ட் பிரச்சனை இல்லை சார். பர்மனெண்ட்டு அது ரொம்ப நாளாக கேட்டு 5 வருஷமாக வேலை செஞ்சுக்கிறாங்க சார். 23,000 கூலியை 13,000 நீ மாத்துற, அதுதான் இங்கே பிரச்சனை. வாழ்வாதாரத்தை நீ பாதிக்கிற. இப்போது கார்பரேஷனில் கார்பரேஷன் நம்ம போக்குவரத்து துறையில் கூட டெம்பரவரி எடுக்கிறாங்க. வாத்தியாருங்க டெம்பரவரி எடுத்திருக்காங்க. எல்லாவனும் என்ன கேட்குறான்? எங்களை பர்மனெண்ட் பண்ணுன்றான். அப்போ ஒரு வாத்தியார் பர்மனெண்ட் ஆனார்னா அவர் புள்ள வாத்தியார் ஆகிடுவாரா? ஏன்னா லூஸ் தனமாக இல்லை. இப்போது செருப்பு தைக்கிற தொழிலாளிகள் ரோட்டில் இருக்கிறாங்க சார். ஏய் ஸ்கூல்லாம் போகாதரா, படிக்காதரா, டேய் வாடா என் கூட, நீ ஒரு செருப்பு தைடா, நான் பெரிய செருப்பு தைக்கிறேன், நீ சின்ன செருப்பு செய்டா அப்படின்னு எந்த செருப்பு தைக்கிற தொழிலாளியாவது தன்னோட குழந்தை அதுக்கு கூட்டு வராரா? என்ன நினைப்பாரு? நான் பட்ட கஷ்டம் அடுத்து வரக்கூடாது. சார் எனக்கு தெரிஞ்சு செருப்பு தைத்தவர்களுடைய மகன்கள் 1-2 பேர் IAS ஆகியிருக்காங்க. ஆமாம் சார். கிரேட் 1 ஆஃபீஸர் ஆகியிருக்காங்க. என்ன கதை இது?